2 லிட்டில் ஆச்சு கொடுங்க. என்ன லிட்டில் ஆச்சா? அதான் ஓடிச்சிச்சே. அன்னி கூட வந்திருக்கியா? ஏய் பேசிட்டு இருக்கேன்ல. அன்னைக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் முன்னாடி எனக்கு கிண்டல் பண்ண. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? நிறைய பேர் முன்னாடி நான் உன்னை அவமானப்பட வச்சேன். பணக்காரன் நான் என்ன உனக்கு பிடிக்கல? ஆனா வேலை வெட்டி இல்லாதவன் உனக்கு பிடிச்சிருக்கல? இதுல என்னடி நியாயம்? பணத்தை வச்சு நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். மகாபாரத்ல சகுனி பந்தயத்துல ஜெயிச்ச மாதிரி நான் மகேஷை வச்சு உன்னை தோக்கடிச்சிருக்கேன். இது நினைச்சு நீ டெய்லி உருகணும். பட்டா ஒன் மோர் திங். சப்போஸ் நீ லவ் கண்டினியூ பண்ணனும்னா ஐ அம் ரெடி. பை. ஹேய் போடா பொறுக்கி. எல்லாம் கிளைமாக்ஸ்ல தெரியும். மச்சான் நீ எவ்வளவு வேணாலும் குடுறா. நீ குடுறா மச்சான், நான் செலவு பண்றேன். ஹாப்பியா இருக்கேன்டா மச்சி. உனக்கா இந்த வார வேணாலும் வலைக்கு வாங்கிட்டுடா. ஆமாடா. ஏய் மச்சி, ஹாப்பிடா. ஏன்டா அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி என்கிட்ட பெட்டு கட்டின? எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. சும்மா டைம் பாஸ்டா. டைம் பாஸ்? ஓ டைம் பாஸ். டேய் இனிமேல் பெட்டே கட்டக்கூட முடிவு பண்ணிருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஓகேடா. டேய் டேய் கைய விடுடா. கைய விடுடா. தெரியுமாடா திவ்யா இவன் லவ் பண்ணிருக்கான். 4 பேர் முன்னாடி திவ்யா இன்சல்ட் பண்ணிருக்கான். நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு திவ்யா கிட்ட சொல்லிருக்கான். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்போ கூட சொல்றேன். இவன் பந்தயத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். நானும் உங்களை தேடி வந்தேன். இல்ல நீங்க தான் பந்தய கட்டு ஒவ்வொரு முறையும் என்ன தேடி வந்தீங்க. இவன் பணத்துக்காக இவன் அண்ணிய கூட பந்தயம். டேய் மச்சான் விடுடா. டேய் விடுங்கடா. தூங்குற மாதிரி நடிக்காத. நீ உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? முன்னாடி எல்லாம் மாசத்துல ஏதோ 2 தடவை குடிப்ப, நானும் கண்டுக்காம விட்டுடுவேன். இப்ப மாசம் முழுக்க குடிக்கிற. இங்க பாரு, நானே உன் அம்மாவா இருந்திருந்தா உன் கைய கால பிடிச்சு உன்னை கெஞ்சி உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். ஆனா அண்ணியா போனதாலடா வேற வழியே இல்லாம உன்னை திட்டி திக்கிறேன். அது உனக்கு புரியலையடா? இத பாரு, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வேலை கிடைக்கலனா போனா போகுது, பரவாயில்ல. வேற ஏதாவது பிசினஸ் தொடங்கு. உங்க அண்ணன்ட்ட சொல்லி பணத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு புரியுதுடா. ஒரு அம்மாவா உன்னால என்ன பார்க்க முடியல, அப்படித்தானே? பார்க்க முடியல. ஐயோ அப்படிலாம் இல்ல. என்ன நினைச்சாலும் எனக்கு நீ புள்ளதாண்டா. எனக்கு நீ புள்ளதாண்டா. இது பாரு, குறிப்பிட்ட வயசுக்குள்ள நம்மளோட லைஃப நம்ம தான் செட்டில் பண்ணிக்கணும். இல்லாட்டா வாழ்க்கையே ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். இப்ப நான் சொல்ற அட்வைஸ் எல்லாம் உனக்கு பாவக்காய் சூப் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு நல்லதுடா அது. இது பாரு, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், எனக்கு தெரியாது. நாளைக்கு திவ்யா பார்த்து சாரி கேட்கணும். தேவி தேவி ஒரு நிமிஷம் நில்லு ப்ளீஸ். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து. ப்ளீஸ் நீயாவது என்ன புரிஞ்சுக்க. ஐம் சாரி தேவி. என் மேல உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாஜி தான். எனக்கு பொய் சொல்ல தெரியாது. அன்னைக்கு அந்த பந்தயத்துக்காக நான் அவளை லவ் பண்ணலன்னு சொன்னாலும் எங்கேயோ என் மனசுல ஒரு இடத்துல உறுத்திக்கிட்டே இருந்தது நான் பண்றது தப்புன்னு. அவள் நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவளை நான் உண்மையிலேயே லவ் பண்றேன். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு காலையில ராஜாஜி ஹோட்டல் கிட்ட அவளை வர சொல்லுங்க. ஓகேவா? ப்ளீஸ். முடியாத மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நோ நோ மகேஷ், ப்ளீஸ் மகேஷ். இல்ல சொல்லாதீங்க ப்ளீஸ். இது நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆசைப்படுறாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு. ப்ளீஸ் முடியாத சொல்லாதீங்க ப்ளீஸ். வர வச்சிருங்க ப்ளீஸ். வர வச்சிருங்க. திவ்யா, மகேஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டா. ஆனா உன்னை ரொம்பவும் விரும்புறா. அவன் பேசுறத வச்சே அவன் பொய் சொல்லலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு ராஜாஜி ஹோட்டலுக்கு போயிட்டு வாயே. வேண்டாம் தேவி, ஒரு வாட்டி பட்டது போதும். தேவையில்லாம என்ன அவமானப்பட சொல்றியா? கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நான் கேரண்டி. ப்ளீஸ் எனக்காக போயேன் ப்ளீஸ். டே மகேஷ், நீ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால உங்க எல்லாரையும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணி கூட கிடையாது. நீ உன் லவ்வ பத்தி தைரியமா எங்க கிட்ட சொல்லு. அண்ணா, திவ்யாவோட ஃப்ரெண்ட் தேவி வருவான்னு சொன்ன, இன்னும் அவளை காணோம். வெயிட், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வருவா பாரு. டேய் ஹாய். அதோ பார், என் தூது வந்து விட்டது. நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீதான் திவ்யாவோட ஃப்ரெண்டா? எஸ். மகேஷ், ஒரு குட் நியூஸ். என்ன விஷயம்? ராஜாஜி ஹோட்டல்ல வர வெட்னஸ்டே 3 o'clock நீ திவ்யாவை மீட் பண்ண போற. உண்மையாவா? நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
அண்ணா திவ்யாவை எங்கன்னா பார்த்த? கனவுல பார்த்தேன், நினைவுல பார்த்தேன். டேய் மச்சான், டைம் என்னடாச்சு கொஞ்சம் சொல்லுடா, ஒரே டென்ஷன். டைம் என்னாலும் சரி, மகனே உனக்கு ராவு காலம் தான். கையில கிடைச்ச தேனை கீழே ஊத்திட்டு இப்ப அல்றதா நக்கறதான்னு தெரியாம மூழ்ச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் மச்சான், அல்லனால நக்கனால தேன் தேன் தான்டா. இவன மாதிரி ஆளாள் தாண்டா மண்ணுல உழுந்த தேன்லாம் எடுத்து ஆளாக நக்கிட்டு இருக்கிறான் உன்னை. டேய் அங்க பார், தேன் அருவியே வந்துட்டு இருக்குது. டேய் இரு இரு. போ என்ன பண்ற நாங்களும் பாக்குறோம். என்னடா இவ்வளவு அவசரமா போறான்? அன்னைக்கு வெடி வச்சான், இன்னைக்கு தான் வெடிக்குது. ஹாய். ஹாய் திவ்யா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு நான் அப்படி பேசுனதுக்கு ஐ எம் so sorry. தப்பு பண்ணிட்டேன், ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னை உண்மையா விரும்புறேன், மனசார விரும்புறேன். ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்ததுக்கு. ஏன் அத இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாதா? Why not? I love you. I love you. I love you. என்னடா இவன் ஊருக்கு கேக்குற மாதிரி கத்துறான்? பட் நான் உன்னை விரும்பல. நான் பட்ட வலி உனக்கும் தெரியணும். Don't follow me. Bye. Bye. ச்சே. டேய் என்ன உனக்கே அவ சுட சுட சூப்பு கொடுத்தாளா? மச்சான், அன்னைக்கு வச்சது இன்னைக்கு முளைக்குதுடா. ஏன்டா இப்ப அசிங்கமா பேசுற நீ? ஏ ஃபுல். என்னடா நீ அசிங்கமா பேசுற? டேய் நம்ம கேங்குக்கே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. சூடு எடுத்து போய் பொண்ணு பேடை சுத்தின்னு வச்சுங்க. முன்னாடி சூப்பு கொடுப்பாளுங்க, பின்னாடி ஆப் அடிப்பாளுங்க. டேய், புரியுதா? நீ வேற ஏன்டா வெறுப்பேத்திக்கிட்ட? சரி வா. திவ்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் பேசணும். No. ஹலோ, அந்த ஷர்ட் எடுங்க. அந்த அதான். blue shirt. அந்த ரெட் ஷர்ட் எடுங்க. இல்ல அந்த black. அந்த ரெட். இருங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பிங்க் ஷர்ட் எடுங்க. இதுவா? அதான். இந்தாங்க. உங்களுக்கு மேடம்? அந்த yellow. இதுவா? திவ்யா, உங்ககிட்ட தனியா பேசணும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சாரி. உன் சாரியை தூக்கி குப்பை தொட்டியில போடு. என்னம்மா சாரிலாம் தூக்கி குப்பை தொட்டில போட சொல்றீங்க? சாரி செக்ஷன் இங்க இல்லம்மா, மேல. யோ, இது இந்த சாரி இல்ல, வேற சாரி. தனியா வருவியா மாட்டியா? ஓ bloody shit. டி-ஷர்ட் செக்ஷன் இங்க இல்லம்மா, அது மேல. ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு போய் ஓவர் ஆக்ட் பண்ற. உனக்கு எல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான், வேற வேலை இருந்தா பாரு. இதுதான் என் வேலை. இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களோ? பிரம்மையா இருக்கும். எனக்கு உன் கூட பேசணும். நான் உன் கூட பேச தயாரா இல்ல. பேச தயாரா இல்லையா? என்னை விட அதிகமா டைலாக் நீ தானே பேசிருக்க. சார், எனக்கு ஒரு டவுட். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்தீங்களா இல்ல தனித்தனியா வந்தீங்களா? தனித்தனியா தான் வந்தோம், ஒன்னா தான் இருந்தோம், இப்ப தனித்தனியா தான் போறோம். நோக்கு புரியுறதோ? கடைசி வரைக்கும் ஒன்னும் புரியலையே. ஏண்டா ஜவுளி, காசு இல்லாத நேரத்துல இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்துட்டேன். எப்படி வாடகை கொடுக்க போறோம்னு தெரியலையாடா. பாட்டும் நானே பாவம் நானே. அண்ணே, உன் தொண்டலையான பாடுறான், உன் குரல்லையான பாடுறான். ஐயோ, செத்து போன பாகதரெல்லாம் எழுப்பி விட்டுட்டானே. டேய், பொம்பளைங்க எங்கேயாவது எட்டி பாக்குறாங்களான்னு பாடுறான். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாய்ஸ் வச்சே பெரிய பிசினஸ் பண்ண. அடிக்கடி நீ என்னைய வில்லங்கத்துல மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. உங்க நன்மைக்கு வேண்டி தானே சொல்றேன். நம்ம பஷீரையும் கூட்டாளி பஷீரா? ஆமாண்ணே, பசிரியும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா வர்ற வருமானத்துல 25% அவன் மூஞ்சில தூக்கி அடிப்போம். நம்ம சொல்றது கேட்டு காலுக்குள்ள கிடக்குறான் கழுத. அது லூசு பேலாச்சடா. அவன் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் லூசு. பத்த சமயத்துல அவன் அறிவாளினே. நீங்க பாட்டும் நானேன்னு பாட ஆரம்பிங்க. உங்க பாட்டால வாழைக்கா பழுத்துருச்சுன்னு நாங்க, அதாவது இவன் பசீரு 3 விதமா பொய் சொல்லி தலைக்கு 1000 ரூபாய் வச்சு வசூல் பண்ணி அமைக்கிறோம். மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஏதோ என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்றிய, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா எசக்கு மசக்கா மாட்டி விட்டிய, உங்களை சட்டினி ஆக்கிடுமே, பாத்துக்கிறங்க. நீ பாடின கூட்டத்தை நாங்க சேர்த்துறோம்.
ஹாய். என்ன பேச மாட்டியா? இங்க இருந்து போ. என்ன என் மேல கோவமா? மரியாதை இங்க இருந்து போ. திவ்யா உங்ககிட்ட பேசணும். முடியாது. திவ்யா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி வா சொல்றத கேளு. கையை விடு. திவ்யா ப்ளீஸ். கையை சொல்றத விடு, கேளு சொல்றேன். திவ்யா. நான் சொல்றத கேளு. திவ்யா நான் உன்கிட்ட பேசணும். என் கையை விடு முதல்ல. வேலு. நான் உன்கிட்ட எதுவும் பேச என்ன தயாரா இல்ல. அது அந்த பொறிக்கு தானே. விடு. நான் அடிக்கடி திவ்யா. உள்ளத்துல ஆமா சார். என்ன திவ்யா? என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலேயே கை வைப்பான்? நான் சொல்றத கேளு. உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கணும். நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நீங்க போங்க சார். கையை விடுன்னு திவ்யா. சொல்றேன். என் கையை விடு. திவ்யா நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ வா ஏன்? கையை விடு. திவ்யா. தங்கச்சி மேலே கை வைக்கிறேன். உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? சார், சார், பேசிட்டு இருக்கேன். சார், சார், அடிக்காதீங்க சார். சார், அடிக்காதீங்க சார். சார், சார், வலிக்குது சார். சார் விடுங்க சார், நான் வரேன் சார். சார் விடுங்க சார். இறக்குங்க. சார் இழுக்காதீங்க சார். சார் ஏன்டா? சார் இல்ல சார், என் மேல தப்பு இல்ல சார். சார் அடிக்காதீங்க சார். ஏன்டா உனக்கு? சார் சார் சார், நான் மிஸ்டர் மகேஷன் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சாரி, அவனுக்கு ஜாமீன் தர முடியாது. அவன் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி, அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க. மேற்கொண்டு கேஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் கையை பிடிச்சிருந்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது பரவாயில்லையா? யோ, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் நல்லா வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? Damn it. சரி சரி, அவனை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், அவனை ரிலீஸ் பண்ணியா? தேங்க்யூ சார்.